பசங்களுக்கு வந்து ஸ்கூலிங்னாலே அவங்கள யாருன்னா ஒருத்தவங்க ஸ்கூலில் கொண்டு போய் விடணும், கூப்பிட்டு வரணும், ஈவினிங் டியூஷனுக்கு அனுப்பணும், மறுபடியும் கூப்பிட்டு வரணும், படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்கள ஆல்மோஸ்ட்டு ஒரு வேலையை அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம புஷ் பண்ணியே கொண்டு போகணும். அந்த மாடல் எனக்கு வந்து ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சுது. ஏன்னா அந்த மாடல் வந்து இந்த ஊரில் தான் அந்த மாடலுக்கு வந்து ஒரு சௌரியம் இருக்குது. அதில் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஒரு போதை கிடைக்கும். என் பிள்ளை நல்லா பார்த்துக்கிறேன், பிள்ளை நல்லா கவனிச்சிக்கிறேன், பிள்ளைக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அவனை அப்படியே கூப்பிட்டு வரேன், எல்லா வேலையும் நானே பண்ணித்தரேன், அவனை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைப்பாங்க. ஆனால் வெளியூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து செட்டில் ஆகிறவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு, அவங்களோட மென்டல் ஃப்ரேம் ஒர்க்கே வேறு மாதிரி இருக்கும். எதுக்கு இது சொல்கிறேன்னா, அந்த சோம்பேறித்தனத்துக்கான அந்த ஏற்பாடு தான் நம்ம வந்து ஆஹா ஓஹோன்னு கொண்டாடிட்டு இருந்தோம். சோம்பேறி மோடு இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு வந்து பழகி போன விஷயம் சோம்பேறித்தனம். இவங்க சோம்பேறித்தனத்தில் இருக்கிற அந்த மாடல் பேர் கிக் ஸ்டார்டர். அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் உதைக்கணும், வச்சா தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த அப்பா அம்மாவுக்கு பசங்களை உதைக்கணும், திட்டணும், கத்தணும், அப்போ தான் அவன் படிப்பான், அப்போ தான் அவன் உருப்பிடுவான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அவங்க மைண்டில் ப்ரோக்ராம் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அப்படி தான் அவனை கிக் ஸ்டார்ட் பண்ணி தான் வேலை செஞ்சாங்க. இந்த கிக் ஸ்டார்ட் மெக்கானிசத்தை கொடுத்து நம்ம எல்லாம் திருப்தியாக இருப்போம். அப்பாடா நீங்கள் திட்டோம், கோவப்பட்டோம், ஆத்திரப்பட்டோம், அவனை ஒழுங்காக நல்ல அப்பாவா நல்ல அம்மாவா அவனை கண்டித்து வளர்க்குறோம் அப்படின்னு ஒரு மன சந்தோஷம் வரும். கிக் ஸ்டார்டராக இருந்த பசங்களோட வாழ்க்கையை செல்ஃப் ஸ்டார்டராக மாற்ற முடியும், செல்ஃப் ஸ்டார்டராக கொண்டு வர முடியும். அவனே அவன் படிச்சுக்குவான், அவனே அவன் வேலையை செஞ்சுக்குவான், அவனே முடிவெடுப்பான், அவனே சிந்திப்பான், அவனே தன்னைத்தானே மெருகேற்றிக்குவான், அவனே தனக்கான இலக்கை நிர்ணயிச்சுக்குவான், அவனே தனக்கு என்ன வேணும்னு சொல்லுவான், அவனே அதை போய் அடைஞ்சிருவான் அப்படின்ற அந்த செல்ஃப் ஸ்டார்டர் மெக்கானிசத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ செல்ஃப் ஸ்டார்டர் மெக்கானிசத்தை உருவாக்கணும், அவனுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு இருக்கணும், அதில் ஒரு தெளிவு இருக்கணும், அதுக்கு அவனே உந்துதல் வரணும், அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உற்சாகம் வரணும், அதை நோக்கி அவனே ஓடணும். அந்த லட்சியத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டால் மட்டும்தான் லட்சியம் உள்ளவன் தான் எல்லாத்தையும் அடைய முடியும். ஸோ அந்த லட்சியத்தை உருவாக்குறதுக்கான அந்த ஒரு மெக்கானிசத்தில் முக்கியமான தருணம் இந்த சைட்டேஷன் டே. இந்த சைட்டேஷன் டேயில் நான் எது ஆக போகிறேன், அதை ஆக போகிறேன், அவன் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறான், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், நான் டாக்டர் ஆக போகிறேன், ஐபிஎஸ் ஆக போகிறேன், ஐஏஎஸ் அதை அந்த பாவத்தில் உள் உணர ஒரு அணுவாக அந்த அனுபவத்தில் போயிடுவான். நான் ஒரு டாக்டர் மாதிரி நிற்க போகிறேன், நான் ஒரு டாக்டர் மாதிரி நடக்க போகிறேன், நான் டாக்டர் மாதிரி பேச போகிறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே அந்த அனுபவத்தில் போய் இன்னும் உள்ளுக்குள்ளே போயிடுவான். அந்த அனுபவம் ஒரு அணுக்குள்ளேயே அவனை இயக்க சொல்லும், அவனை அது மாதிரி பார்க்க சொல்லும், அது மாதிரி கேட்க சொல்லும், அது மாதிரி நடக்க சொல்லும். அது அவனை வந்து செல்ஃப் ஸ்டார்டராக மாற்றி விட்டுரும். இப்போ நிறைய பசங்க இந்த மேடையில் வந்து பேசும்போதெல்லாம், சார் நான் வந்து சைட்டேஷன் டேயில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டாக்டர் ஆகுன்னு சொன்னேன், அப்போ என் விசிட்டிங் கார்டு இது, இன்றைக்கி நான் இங்கே டாக்டராக வந்திருக்கிறேன், என்னோட ஒரிஜினல் விசிட்டிங் கார்டு இது, ஸ்கூலில் கொடுத்த விசிட்டிங் கார்டு இது, அது நிறைவேறிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் இன்றைக்கி நம்ம சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்காம்ப்ளிஷ்டு பர்சன் இதே சைட்டேஷன் டேயில் அவங்களும் பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடந்ததை பார்க்கும்போது நான் அந்த கிக் ஸ்டார்ட் மெக்கானிசம்னு சொன்னேன் தெரியுமா, கிக் ஸ்டார்ட் மெக்கானிசம் அவங்களுக்கு வேலை செஞ்சுதானு தெரியாது. சத்தியமாக அப்பா அம்மா வந்து சொல்லணும், செல்ஃப் ஸ்டார்ட் மெக்கானிசம் தான் வேலை செஞ்சுருக்கும். அவங்களா எழுந்திருப்பாங்க, அவங்களா படிச்சிருப்பாங்க, அவங்களா பிளான் பண்ணியிருப்பாங்க, அவங்களா அவங்களோட வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இப்போ செல்ஃப் ஸ்டார்ட் மெக்கானிசம் அவங்களை காப்பாற்றும். இப்போ செல்ஃப் ஸ்டார்டராக இருக்கும்போது அவங்க ஸ்மார்ட் ஆகிடுவாங்க. அவங்க சோம்பேறி மோட்லேருந்து சூப்பர் மோடுக்கு போயிடுவாங்க. இந்த சூப்பர் மோடுக்கு போனதுக்கப்புறம் சக்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சிந்திக்கிற திறன், யோசிக்கிற திறன், முடிவெடுக்கிற திறன், 4 பேர்கிட்ட பழகிற திறன், தன்னைத்தானே ஆளுமையாக்குற திறன், அந்த அறிவு, ஆற்றல், ஆளுமை, அசாதாரண துணிவு, அதிவிசேஷ செயல்திறன், 5யும் நம்ம பசங்களுக்கு ஏண்டா போய் சேரணும். நான் யோசிச்சு அது இந்த 5 கொடுத்தா போதும் ஜெயிச்சிடலாம். அந்த 5 வழக்கத்துக்கான திட்டத்தை தான் ஆச்சாரியோட அந்த வாவ் ஸ்கூலிங்கில் பண்ணோம். wherever you go people want to know who you are, where you come from, so we tell them we are from ஆச்சாரியா சொல்லுவானுங்க, we are from ஆச்சாரியான்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இந்த செல்ஃப் ஸ்டார்டர் மெக்கானிசத்தில் நிறைய விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதில் முக்கியமான ஏற்பாடு, இப்போ பசங்களை வந்து இந்த திவ்ய திருஷ்டி, அந்த கண்ணை கட்டிட்டு பண்ணுற விஷயம் பண்ணோம், திவ்ய சிருஷ்டி பண்ணோம், திவ்ய வித்யா பண்ணோம். இப்போ இந்த வருஷம் நம்ம வந்து திவ்ய வித்யாவோட ஒரு அட்வான்ஸ் லெவல் லேர்னிங்க்கு சூப்பரா சாப்பியன்ஸ் அந்த ப்ரோக்ராமில் மெட்டா லேர்னிங், குவாண்டம் லேர்னிங் சொல்லிட்டு ஒரு மாடலை இப்போ நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அதுக்கு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க அந்த புஸ்தகத்தோட எண்ணிக்கை வந்து 10,000 புக்கு. இப்போ இந்த வருஷம் கிளாஸ் ரூம் லைப்ரரியும் அறிமுகப்படுத்தணும். ஒரு கிளாஸில் 30 பசங்க இருக்காங்க, 30 புக்கு படிக்கணும். வாரத்துக்கு ஒரு புக்கு படிக்கணும். வாரத்துக்கு ஒரு புக்கு படித்தா வருஷத்தில் 52 வாரம் 52 புக்கு படிக்கலாம். 10 வருஷம் படிச்சிங்கனாக்கா 500 புக்கு படிக்கலாம். 100 வருஷம் வாழ்ந்து 100 வருஷமும் வாரத்துக்கு ஒரு புக்கு படிச்சிங்கன்னா 5000 புக்கு படிக்கலாம். இந்த 10,000 புக்கை படிக்கிறதுக்கு நீங்கள் 200 வருஷம் வாழணும். நம்மளோட இலக்கு நம்ம பசங்களுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோனாக்கா, இந்த 10,000 புக்கை அவங்க ஸ்கூல் படிக்கும்போதே 10,000 புக்கை முடிச்சிடணும்.
அப்போ அந்த செல்ஃப் ஸ்டார்டர் அவனாக படிக்கணும், புக் எடுத்து படித்து ஆசைப்படணும். இப்போ நம்ம பசங்களுக்கு சூப்பர் ஸ்பீடில் 2x 3x ஸ்பீடில் பசங்க படிக்கிறாங்க. ஒரு எக்ஸ்னால் ஒரு வேர்டு பர் செகண்ட், 60 செகண்டுக்கு 60 வார்த்தை படிக்கலாம். இப்போ எல்கேஜி யூகேஜியில் அதை அந்த ஒரு 15 வருஷம் முன்னாடி அறிமுகப்படுத்தும் போது கோச்சிக்கிட்டாங்க டீச்சர். ஸோ 100 வேர்ட்ஸ் பர் செகண்ட் படிக்கிறாங்க, பர் மினிட் படிக்க சொல்கிறீங்க, அதில் டூ மச்சுருந்தாங்க. இப்போ வந்து 100 வேர்ட்ஸும் தாண்டிட்டாங்க. இப்போ பசங்களோட ரீடிங் ஸ்பீட் 240 வேர்ட்ஸ் பர் மினிட் 3x ஸ்பீடில் படிக்கிறாங்க யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில். ஸோ இந்த 3x ஸ்பீடு 4x ஸ்பீடு வரைக்கும் போகலாம். இந்த புக்கு இந்த மாடலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த போன வருஷம் வாரத்துக்கு ஒரு புக்கு படிக்க சொன்னோம். இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணியிருக்கோனாக்கா, கிளாஸ் ரூம் லைப்ரரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம். ஹோம் லைப்ரரி. ஸோ ஹோம் லைப்ரரி தான் என்னோடய திட்டம், இந்த வருஷத்துக்கோட திட்டம். ஹோம் லைப்ரரி என்ன பண்ணணுன்னாக்கா, எனக்கு வாரத்துக்கு ஒரு புக்கு பசங்க படித்தாகணும். 52 வாரம் 52 புக்கு வேணும். பசங்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்துக்கிறேன், ஒயிட் புக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். போய் விசிட்டிங் கார்டை போய்ட்டு இன்டர்வியூ எடுறான்னு 100 விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு இன்டர்வியூ எடுத்திருந்தால் உனக்கு ஃபுல் இயர் ஃபீஸு ஸ்காலர்ஷிப்னு சொல்லியிருக்கேன். போன வருஷமே 15,000 20,000 10,000 ஸ்காலர்ஷிப் கேம்பஸ் நிறைய பசங்க வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறத அதே மாடலை யூஸ் பண்ணி நீ போய் அம்மாட்ட இன்டர்வியூ எடுத்தியா, அம்மா ஒரு புக்கு கிஃப்ட் கொடுக்கணும். அப்பா இன்டர்வியூ எடுத்தா அப்பா ஒரு புக்கு கிஃப்ட் கொடுக்கணும். தாத்தா ஒரு இன்டர்வியூ எடுத்தா தாத்தா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். மாமா சித்தப்பா அப்பா ஃப்ரெண்ட்ஸு அம்மா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு, நீ இப்போ பெரிய பெரிய விஐபி போய் மீட் பண்ணுற அவன்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது அவன்கிட்ட என்ன கேட்கணும், எனக்கு ஹோம் லைப்ரரிக்கு நீங்கள் ஒரு புக்கு, நீங்கள் சூஸ் பண்ணுற புக்கு நல்ல புக்காக நான் படித்து நான் வாழ்க்கையில் நல்லா வரதுக்கு ஒரு புக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுங்கன்னு கேட்டால் சத்தியமாக கொடுப்பாங்க. என்னோடய இலக்கு இந்த வருஷம் இந்த பசங்களுக்கு எல்லாருக்கும் திவ்ய வித்யா கொடுக்குறோம். திவ்ய திருஷ்டி கிளாஸ் 2 பீரியடை மாற்றி திவ்ய வித்யான்னு மாற்ற போகிறோம். அவங்களோட ரீடிங்கு, லிசனிங்கு, ஃபோட்டோகிராஃபிக் மெமரி, ஆடியோகிராஃபிக் மெமரி, வீடியோகிராஃபிக் மெமரி எல்லாம் என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த வருஷம் பசங்க மினிமம் 3000 புக்கு படிக்கணும். எதுக்கு சொல்லணும்னா, உற்சாகம் வேணும், உத்வேகம் வேணும், ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உந்துதல் வேணும், ஒரு தீர்க்கம் வேணும், ஒரு திடம் வேணும், ஒரு மன தெளிவு வேணும். இதெல்லாம் வரணுன்னாக்கா நிறைய கற்றுக்கணும். நம்ம நிறைய கற்றுக் கொடுக்குற புஸ்தகமாக பார்த்து அதுலேருந்து கற்றுக்கணும். ஸ்கூல் புக்கில் கற்றுக்கிறது ஒன்றுமே இல்லை, அது நாலேஜ் இன்ஃபர்மேஷன் தான், அங்கே பெருசாக எதுவும் கிடையாது. லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், லைஃப்பில் வந்து நம்ம ஜெயிக்கணும்னா நிறைய விஷயங்கள் நிறைய தேவைப்படுது. அப்போ அந்த வாசித்தல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த வாசித்தல் மூலிமா கிடைக்கக்கூடிய சில விசேஷமான ஏற்பாடுகள் நம்ம மூளைக்கு தேவைப்படுது. ஹோல் பிரெயின் லேர்னிங்க்கு நம்ம பண்ணுறோம். ஸோ குவாண்டம் லேர்னிங் மாடல், அதில் QLab குவாண்டம் லேர்னிங் எபிலிட்டி பூஸ்டர்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் லெவல் கிளாஸ் இவங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பிப்பாங்க. QLabனு ஆரம்பிப்பாங்க. ஹாப்பி நியூஸ் என்னென்னா, உங்கள் பசங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த பசங்க இதில் வந்து இப்போ 6th இருக்காங்க. 7th 8th 9th 10th 11th 12th 6 வருஷத்தில் இந்த பசங்களுக்கு என்ன ஏற்பாடுனாக்கா, இப்போ இவங்க 7th வரும்போதே 7th கூடவே 9th 11th சிலபஸை சேர்த்து படிப்பாங்க. 8th படிக்கும்போதே 10th 12th சிலபஸை சேர்த்து படிப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க 8th 9th வரும்போதே 12th சிலபஸை முடிச்சிருவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சது, கெப்பாசிட்டி பில்டிங்லாம் பண்ணி முடிச்சு என்ன சார் இலக்குனாக்கா, ஆல் இண்டியா டாப் 10, ஆல் இண்டியா டாப் 100, எந்த காம்படிஷன் எக்ஸாம் எந்த எங்கே போனாலும் அவங்க வந்து அதில் ஜெயிக்கணும். ஸோ எந்த மெரிட் எக்ஸாம் வச்சாலும் மெரிட்டில் ஸ்காலர்ஷிப்பு வாங்கிட்டு அவங்க இன்டர்நேஷ்னல் காலேஜுக்கு, இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிக்கு, நேஷ்னல் யூனிவர்சிட்டிக்கு உள்ளே போகணும். இதுதான் என்னோடய திட்டம், ஏற்பாடு. நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு அலாதியான ஒரு விசேஷமான ஏற்பாடு பண்ணுறோம். இந்த ஹீக்ரூ ரைட் பிரெயின் எஜுகேஷன் ஜப்பானில் போய் 3 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு அதனோட விஸ்வரூபத்தை நான் பார்க்கல. ஆனால் பொறுமையாக இருந்தேன். அடுத்தடுத்த ஸ்டேஜ் இப்போ 4வது லெவல் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 3 நாள் முன்னாடி ஜப்பானில் இருக்கும்போது இந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வாங்கும்போது எனக்கு என்ன ஒரு உற்சாகம் உள்ளுக்குள்ளே இருந்ததோ அதில் ஒரு ட்ராப் தான் அவங்கள்ட்ட சொல்ல முடியுது. நம்ம பசங்களை அட்டகாசமாக பண்ணலாம், பிரமாதமாக பண்ணலாம்னு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தெளிவும் ஒரு தீர்க்கமும் வந்துச்சு. என்னென்னா மிஸ் பண்ணிட்டோம். 6 வயசுக்குள்ளே இப்போ இந்த 6 மாத குழந்தைங்க நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்ல, 4 மாத கர்ப்பத்துலேருந்து கிளாஸ் எடுக்கிறோம், ப்ரீநேட்டர்லேருந்து கிளாஸ் எடுக்கிறோம், 6 மாத குழந்தை கிளாஸ் எடுக்கிறோம். அந்த பசங்க 6 வயசு வரும்போதே இந்த 10,000 புக்கை 1 மாதத்தில் படித்தாகணும். பார்க்கும்போது இந்த பசங்களுக்கு நம்ம பசங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், அதுலேருந்து என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தா அதில் 400x மூளை வளருது. இப்போ நம்ம பசங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்த்தா, நம்ம போன வருஷம் வரைக்கும் 2x பண்ணிட்டோம். சில பசங்களுக்கு 5x 10x பண்ணோம். தசாவதானின்னு சொல்லிட்டு இருட்டு ரூமில் 10 விஷயம் அட் அ டைம் பண்ணுற மாதிரி போன வருஷம் நம்ம மூலக்குளம் ஸ்கூலில் பண்ணாங்க. அந்த சில விசேஷமான பசங்க இருக்காங்க, அவங்கள வச்சு பண்ணோம். இப்போ நான் வந்து அதை எல்லாருக்கும் ஜென்ரலாக பண்ணணும். ஸோ இந்த வருஷம் நம்ம எல்லா பசங்களுக்கும் 20x போகிறோம். எதுக்கு இவ்வளோ நேரம் இந்த திவ்ய வித்யா சொல்கிறேன்னா,
கம்பல்சரியாக பண்ண போகிறோம் திவ்ய வித்யாவை. இதில் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது அடுத்த லெவல் திவ்ய பிராப்தின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இந்த பசங்க 9th 10th வரும்போதெல்லாம் திவ்ய பிராப்தி வரும். திவ்ய பிராப்தி வரும்போதெல்லாம் அந்த இப்போ நீட் ஐஐடி கோச்சிங் பண்ணுறாங்க, அது மாதிரி ஒரு 20 கோச்சிங் கிளாஸ்க்கு எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க. ஆல் இண்டியா டாப் 10, ஆல் இண்டியா டாப் 100, ஆல் இண்டியா டாப் 1000 எல்லாமே உங்கள் பசங்களுக்கு தான். இதுதான் நம்மளோட இலக்கு. இதை அடைஞ்சே தீருவோம்.